சிறகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து மீனாவை பிரிஞ்சு இருக்கிறதுனால மீனாவோட ஞாபகம் முத்துவுக்கு அதிகமாக வருது. அப்போ தான் முத்து யோசிக்கிறாரு, வீட்டில் எங்கள் அம்மா மீனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க. என்னதான் ரோகிணி தப்பு பண்ணியிருந்தாலும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியான்னு கேளுன்னு மனோஜ் கிட்ட சொன்னால் அவன் அதெல்லாம் முடியாதுன்னு ரோகிணி மேலே அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கான். ரோகிணி தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மனோஜை விட்டு கொடுக்கறதில்ல. ஆனால் மீனா பொய் சொல்லிட்டான்னு நான் வீட்டுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேனே, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதில் எங்கள் அம்மா வேற மீனாவை அந்த பேச்சு பேசுகிறாங்க. என்னவோ மீனா வீட்டு வேலை செய்ய தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி நினைக்கிறாங்க. மீனா தன்னுடைய அம்மா வீட்டில் அதுவும் என்னால் தான் அங்கே இருக்கான்னு அந்த அருணுக்கு தெரிஞ்சா மீனாவை அந்த அருண் மதிக்க மாட்டானே. அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை. அதை சீதா புரிஞ்சுக்கணும். ஆனால் நான் மீனாவை அங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது. நானே போய் கூப்பிட்டு வந்தாதான் அது மீனாவுக்கு மதிப்பும் மரியாதையுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்ச முத்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக மீனாவை கூப்பிடணும்னு கிளம்ப ரோகிணியை பார்த்து விஜயா திட்டுறாங்க. என்ன சமைச்சிருக்க? உனக்கு சமைக்கவும் தெரியாதா? இதே மீனா இருந்திருந்தா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து சமைச்சிருப்பா. உனக்கு தான் சமைக்க தெரியல. நீ சமைக்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷமாக இருந்தேன். அவங்களுக்கும் சமைக்க தெரியல. அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட முடியல. சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டிய நிலைமை வரும். நீ தான் சரியில்லைன்னா நீ சமைக்க கூப்பிட்டு வந்த ஆளும் சரியில்லை. இனி பேசாமல் நானே தான் சமைக்கணும் போல அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும், ரவி உங்கள் அம்மாவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. பேசாமல் நீயே எல்லாருக்கும் இன்றைக்கி சமைச்சு கொடுக்கலாம்ல. மீனா இல்லைனா தான் அவங்க அருமை பெருமை எல்லாருக்கும் தெரியுது. மீனா விதவிதமாக சமைச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு ரோகிணி திட்டுவாங்க. ஒரு பக்கம் விஜயாத்தை உனக்கு சமைக்கவே தெரியல மீனான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு மீனா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மீனாவை பாராட்டுறதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசாமல் ரவி எனக்கு உன் ரெஸ்டாரண்ட்லேருந்து சமைச்சு என்னுடைய ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துடுறியா? இவங்க சமைக்கிறதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் சாப்பிடாம அங்கேருந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு கிளம்புறாங்க. உடனே மனோஜும், ஆமாம்மா நான் ஒரு நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் சாப்பிட முடியாது. அதுவும் ரோகிணியோட சாப்பாடெல்லாம் நம்பி ஏதோ சமைக்கிறதுக்குன்னு ஆள் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அவங்க சமைக்கிறதையும் சாப்பிட முடியல. பேசாமல் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் வெளியில் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, பாத்தியா உன் பசங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அதனால வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிட்டாங்களே. உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நினைக்க ஆள் இல்லை. இதே மீனா இந்த வீட்டில் இருந்திருந்தா வெளியில் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கங்கன்னு இங்கே நம்ம 2 பேர்த்துக்கும் தேவையானது சமைச்சு கொடுத்துட்டு தான் வெளியில் வேலைக்கே போவா. இப்போ புரியுதா யார் நல்லவங்க யார் பொறுப்பான மருமகன்னு? இன்னும் நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே முத்து பார்க்குறாரு. எல்லாரும் வெளியில் சாப்பிட போயிட்டாங்க. ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன சாப்பிடுவாங்க? நம்ம போய் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு முத்து போயிட்டு அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் வெளியில் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து தர உடனே விஜயாவும் அமைதியாக சாப்பிட்றாங்க. உடனே முத்துவுக்கு பார்த்துட்டு அண்ணாமலை, ரொம்ப நல்லா இருக்கு முத்து. ஆமாம் சவாரிக்கு கிளம்பலையாப்பான்னு கேட்க, அப்பா நான் மீனாவை கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும், என்னது மீனாவை கூட்டிகிட்டு வர போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மீனா தப்பு செஞ்சுருக்கா. உன் பேச்சை கேட்கல. உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. தன்னுடைய குடும்பத்துக்காக உன்னை அவமானப்படுத்தியிருக்கா, ஏமாத்திருக்கா. இதெல்லாம் மறந்துட்டு அந்த மீனாவை மறுபடியும் பார்த்து மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வர போறியா முத்து? இதுக்காக தான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த மீனாவை அந்த பேச்சு பேசுனியா? அதுக்கு இங்கேயே இருக்க விட்டுருக்கலாமே. நீ பேசின பேச்செல்லாம் பார்த்து இனி மீனா கூட ஒன்று சேர மாட்ட. இனியாவது திருந்தி உன் வேலையை பார்ப்பேன்னு நினச்சேன். மறுபடியும் அந்த மீனாவை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறியே, உன்னை திருத்தவே முடியாதுன்னு சொல்ல அதுக்கு முத்துவும், உங்களை தான்மா திருத்த முடியாது. இன்றைக்கி நான் இங்கே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். மற்ற எல்லாரும் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க. இப்படியே வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்தா என் அப்பாவை பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டிங்களா? அது மட்டும் இல்லை, சமைக்கிறதுக்காக நான் மீனாவை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கல. என்னை பற்றி யோசிக்க என் அப்பாவை தவிர என் பாட்டியை தவிர மீனா தான் இருக்கா. நீங்கள் சாப்பிடலைன்னா உடனே நான் வெளியில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் சாப்பிடலைன்னா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட அம்மா நீங்கள். அப்படி இருக்கும்போது மனோஜும் ரவியும் உங்களை கவனிக்கணும், உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கலனாலும் உங்கள் மேலே எனக்கு தனி பாசம் இருக்குது. மீனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் சந்தோஷமாக என் வேலையை பார்க்குறேன். எனக்குன்னு 2 கார் இருக்குது. ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய திறமையும் எனக்கு இருக்குன்னு புரிய வச்சதே மீனா தான். அவளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவள் செஞ்சது தப்பு தான். அதுக்காக அப்படியே நான் மீனாவை விட்டு கொடுத்துட்டு பிரிஞ்சே இருக்க முடியுமா?
எத்தனை நாள் தான் மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்க முடியும்? நானும் கோவப்பட்டிருக்க கூடாது, பொறுமையாக இருந்திருக்கணும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த கல்யாணத்தில் பிரச்சனை செஞ்சதுனால என் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டிருப்பாங்கல்ல, அதனால தான் போய் கூப்பிட்டு வரணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. இப்போ உனக்கு கோவம் இல்லை, நீ போய் பேசி மீனாவை கூப்பிட்டு வா. உங்கள் அம்மா பேச்சை கேட்டனா அப்புறம் மீனாவை பிரிஞ்சு தான் நீ இருக்கணும். தப்பு செஞ்சவங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா விஜயா, முதல்ல நீயே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்புறம் உன் பையன் மனோஜ், அவன் செய்யாத தப்பா? என் பணத்தை எடுத்துகிட்டு போனவன், நம்ம குடும்பத்தை ஏமாத்தின மனோஜை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விடலாம். ரோகிணி தப்பு செஞ்சதை கூட போனா போதுன்னு மன்னிச்சு மனோஜ் கூட நம்ம வாழ வைக்கலாம். அவங்கள மன்னிக்கும் போது மீனா இதை விட பெரிய எந்த தப்பும் செய்யலை. நீ போய் மீனாவை சந்தோஷமாக கூட்டிட்டு வா முத்து அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. இங்கே உடனே முத்துவும் மீனாவை பார்க்க சந்திராவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்க்க விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இந்த மீனா வந்தாலே சரிப்பட்டு வராதே, எதிர்த்து பேசுவா, ஏதோ பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி மீனாவும் முத்துவும் சந்தோஷமாலாம் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மீனா எல்லாருக்கும் அவங்க அம்மா வீட்டில் காஃபி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து சீதாவுக்கு தெரிய வருது, இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து பிரச்சனை, அதனால தான் இங்கே மீனா வந்திருக்காங்கன்னுட்டு. உடனே இங்கே சீதாவும், என்னக்கா இது உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையா? நான் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்ச, நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நீ இங்கே வந்து இருக்கிறியேக்கா, முத்து மாமா கிட்ட பேசி நானே புரிய வச்சு உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அருண். மீனாவோட அக்கா இங்கே வந்திருக்காங்கன்னா நாம் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சோம், ஆனால் மீனாவும் முத்துவும் எங்கள் கல்யாணத்தாலேயே பிரிஞ்சுட்டாங்களா? இது ஒன்று போதாதான் என்ன? இந்த முத்துக்கிட்ட, இந்த மீனா கிட்ட முத்துவை பற்றி தப்பாக பேசி இந்த வீட்டுக்குள்ளே முத்துவை வரவிடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனா கிட்ட மெதுவாக அருண் பேசுகிறாரு. என்னங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, நான் சொன்னதை கேட்டு எங்களுக்கே கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கிறீங்களே, உங்களை பற்றி இன்னுமா அந்த முத்து புரிஞ்சுக்கல? இல்லை, எதுக்காக கேட்குறேன்னா, நீங்கள் சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க. ஆனால் இப்படி நல்லவங்களா இருக்கிற உங்களுக்கு எப்படி தான் முத்து வீட்டுக்காரராக இருக்காரோ? உங்களை புரிஞ்சுக்காத முத்துவை நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் அம்மா வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த முத்து மாதிரி ஒரு ஆள் கூடலாம் எப்படி தான் நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்களோ தெரியலையே. அதனால தான் எனக்கு முத்துவை கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு பேச, மீனா மெதுவாக அருண் அப்படியே பார்க்குறாங்க. என்ன இந்த அருண், நானும் என் வீட்டுக்காரரும் அப்படியே பிரிஞ்சுட்டோன்னு நினச்சி என்கிட்டயே என் வீட்டுக்காரரை பற்றி தப்பாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பார்க்க ஆரம்பிக்க, உடனே சீதா சொல்கிறாங்க, இல்லை அருண், நீங்கள் பேசுகிறது தப்பு. முத்துமாமா ரொம்ப நல்லவர் தான். எங்கள் அக்கா பேச்சை கேட்டு அப்படியே செய்வார். என் குடும்பத்துக்கு அவரை மாதிரி யாராலையும் உதவி செய்ய முடியாது தெரியுமா உங்களுக்கு? நான் முத்துமாமா கிட்ட பேசி என் அக்காவையும் முத்துமாமாவையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல, சீதா, இது நமக்கு வேலை இல்லை, அவங்களோட பிரச்சனை. அவங்க ஒன்று சேர்றாங்க இல்லை ஒன்று சேரலை, அதை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே முத்து வந்துடுறாரு. முத்து வந்ததை பார்த்துட்டு அருணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த வீட்டில் நல்ல மருமகனா நான் மட்டும்தான் பேர் வாங்கணும். இந்த முத்துவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை மூத்த மருமகனா நினச்சி என் மாமியார் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தான்? அங்கே கல்யாணத்தில் செஞ்ச பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு அருண் பார்க்கும்போதே இங்கே மீனா முத்துவை பார்த்து கண் கலங்கி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும், என்ன மீனா, என்னை பார்த்த உடனே சந்தோஷமாக வந்து பேசுவேன்னு பார்த்தா நீ எதுக்காக தலை குனிஞ்சு நிற்கிற? எனக்கு இப்போ உன் மேலே கோவம்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்சது தப்பு தானே மீனா. நானும் அதனால தான் தேவையில்லாமல் பேசி உன்னை இங்கே அனுப்பிட்டேன். நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்க வேண்டாம் மீனா, நீ கிளம்பு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிடும்போது இங்கே சீதாவும், ரொம்ப நன்றி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்பால் தான் நீங்கள் அக்காவை இங்கே அனுப்பிட்டீங்க, வீட்டுக்குள்ளே வராதன்னு சொல்லிட்டீங்கன்னு அக்கா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா. மறுபடியும் நீங்கள் மனசு மாறி அக்காவை கூப்பிட்டு போக வந்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. எனக்கு ஒரு வாழ்க்கை, அதுவும் நான் நினச்ச வாழ்க்கை கிடச்சிருக்குன்னா அது உங்களாலையும் மீனா அக்காவாலையும் தான். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு கூட நினச்சேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு இங்கே சீதா சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே முத்து அருணை பார்த்துக்கிட்டே, அதுக்கு என்ன சீதா, உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் நீ ஆசைப்பட்ட, அந்த வாழ்க்கை உனக்கு கிடச்சிருச்சு, நீ பார்த்துக்கம்மா. அது மட்டும் இல்லை, உங்கள் அக்காவை பிரிஞ்சு நான் ரொம்ப நாள்லாம் இருந்துட மாட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
மீனா ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலையே. தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கைக்காக ஒரு முடிவெடுத்தா. அதை சொன்னால் பிரச்சனை வருமோன்னு பயந்துக்கிட்டு உண்மையை மறைச்சிட்டா, அவ்வளவுதானே. தப்பு செஞ்ச நிறைய பேர் தப்பு செய்யாத மாதிரியே நடித்து ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் மீனா அப்படிலாம் செய்யலை. மீனாவை பற்றி எனக்கு தெரியும். மீனா நீ வா மீனா, நம்ம போகலாம். இங்கே எதுக்கு இருக்கணும்னு சொல்ல உடனே அருண் சொல்கிறாரு, ஆமாம் முத்து, இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க. ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன பேசுகிறோன்னே உங்களுக்கு தெரியாதா? அங்கே மண்டபத்தில் எல்லார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்துனீங்களே, அதெல்லாம் மறந்துட்டு வந்து கூப்பிட்டா அவங்க அப்படியே கிளம்பி வந்துடுவாங்களா? நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. முதல்ல மனைவியை மதிக்க தெரியணும், அதுக்கப்புறம் கோவப்படுங்க. நீங்கள் செய்கிறதே தப்பு. அங்கே அத்தனை பேர் வந்திருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இங்கே மீனாவை அந்த பேச்சு பேசி என் கல்யாணத்தையும் நிப்பாட்டுறதுக்காக என்னையும் திட்டிட்டு போனீங்களே, என்ன நியாயம் இருக்குது? இப்போ வந்து ஒன்றும் செய்யாத மாதிரி மீனாவை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. அது எப்படி மீனா வருவாங்கன்னு நம்பி இங்கே வந்தீங்க? நீங்களே இங்கே அனுப்புவீங்க, அப்புறம் வந்து கூப்பிடுவீங்களா? அவங்கள பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை நினச்சி நீங்கள் பாட்டுக்கு பிரச்சனை செய்வீங்களா? இந்த வீட்டுக்கு நானும் தான் மருமகன். அதனால் மீனாக்கு ஏதாவது உங்களால் பிரச்சனைனா நானும் கேள்வி கேட்பேன் முத்து இனி, அப்படின்னு சொல்கிறாரு. அருண் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு இங்கே முத்துக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே சந்திராவும் இங்கே அருண்கிட்ட, தம்பி தப்பாக நினைக்காதீங்க, இந்த வீட்டோட மூத்த மருமகன் அது முத்து மட்டும்தான். அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. நீங்கள் சீதாவோட வீட்டுக்காரர், இப்போ வந்தவர். உங்களை விட எனக்கு முத்து தம்பி ரொம்ப முக்கியம். சீதாவை நீங்கள் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களை பற்றி எனக்கு சரியாக எதுவுமே தெரியாது. ஆனால் முத்து தம்பி வந்து கண்டிப்பாக மீனாவை கூட்டிகிட்டு போவாருன்னு தெரிஞ்சிருந்து தான் நாங்கள் பொறுமையாக அமைதியாக முத்து தம்பி செஞ்ச பிரச்சனைக்கு எதுவுமே பதில் பிரச்சனை செய்யாமல் இருந்தோம். ஏன் தெரியுமா? முத்து தம்பி செஞ்சது எல்லாமே சரிதான். மீனா இந்த உண்மையை மறைச்சிருக்கக்கூடாது. நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு புரிய வச்சுருக்கணும். மீனா இந்த உண்மையை மறைச்சதுனால வந்த பிரச்சனை. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அந்த கோவம் முத்து தம்பிக்கு வந்திருக்கு. என்னுடைய வீட்டு மூத்த மகனாக தான் நான் முத்து தம்பியை பார்க்குறேன். நீங்கள்லாம் முத்து தம்பியை தப்பாக பேசாதீங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எனக்கே தெரியாமல் என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதனால் பார்த்து பேசுங்க. மீனா, முத்து தம்பி வந்து கூப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன் இனி இங்கே இருக்கணும்? சந்தோஷமாக முத்து கூட கிளம்பு, அப்படின்னு சந்திரா சொன்னதை கேட்டுட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். இதை பார்த்த முத்து சிரிச்சுக்கிட்டே அருணை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசி என் அத்தை முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, வேற யார் வந்தாலும் என் இடத்துக்கு வர முடியாது. இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ முக்கியம்னு என் மாமியார் சொன்னதை கேட்டிங்கல்ல. மீனா மேலே நான் கோவப்படுவேன், அதுக்கப்புறமா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? இப்படிலாம் பேசி என்னையும் மீனாவையும் பிரிக்கணும்னு நினச்சிங்களா அருண்? நீங்கள் நினச்சது நடக்கலன்னா உடனே தலை குனிஞ்சு நிற்கிறீங்களா? போய் இனியாவது சீதா கூட சந்தோஷமாக நிம்மதியாக வாழுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவும் மாட்டோம். நீங்கள் தான் அவமானப்பட்டு நிற்பீங்க. நீ வா மீனா, இவர்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சீதா, நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, இந்த முத்து மாமா இருக்கேன், நான் வருவேன் உனக்காக, அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்ப சந்திரா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சீதா, பார்த்தீங்களா என் மாமா எவ்வளோ நல்லவர்னு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீடு தேடி வந்து இங்கே மீனாக்காவை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கண்டிப்பாக எங்கள் முத்து மாமாவை நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். உங்களை விட எங்கள் குடும்பத்துக்கு முத்து மாமா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ல அருணுக்கு கோபம் வருது. சரி சீதா, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திராவும் மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து கிளம்பிட்டாங்க. இங்கே வந்து அதே மாதிரி சீதாவும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு கிளம்புறா அப்படின்ற சந்தோஷத்தோடையும் நிம்மதியோடையும் இருக்கிறாங்க. இங்கே மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே மீனா, மாமா உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கட்டும்? நான் இல்லைன்னு நீங்கள் சரியாக சாப்பிடலன்னு இங்கே உங்கள் பையன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வீட்டுக்கு வந்துட்டல மீனா, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. யாரையும் நான் வந்து கண்டுக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு சரியாக என்னை கவனித்து எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குற பொறுப்பான மருமகமா நீ. நீ இனிமேல் முத்துவே திட்டினாலும் நீ எல்லாம் இந்த வீட்டை விட்டு போகாதம்மா மீனா. ஏன்னா உன்னை நினச்சி எங்கள் முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த விஜயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நிம்மதியாக தான் இருந்தோம். முத்து தான் தேவையில்லாமல் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான்.
எவ்வளவோ சொன்னேன், இவன் எங்க கேட்குறான். சரி சரி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீயும் வீட்டுக்கு வந்துட்டியே, யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு வச்சிரு. முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. இங்கே துணியெல்லாம் அப்படியே இருக்குது, எல்லாத்தையும் துவைச்சி காய வைக்கணும், நல்லா மடித்து வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக மீனா வீட்டுக்கு வந்த உடனே விஜயா சொல்ல ஆரம்பிக்க, அங்கே அப்படியே முத்து பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே மீனாவும் சரித்த, நான் செஞ்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே முத்துவும், இரு மீனா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்த, நான் உன்னை கோவமா வீட்டை விட்டு போகணும் சொல்லப்ப உனக்கு இந்த வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணலை. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ யாருக்காக இந்த வீட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிற? எனக்காக செஞ்சா பரவாயில்ல, இல்லை நீ மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்தாரே எங்கள் அப்பா, அவருக்கு சமைச்சு கொடுத்தா பரவாயில்ல. வீட்டில் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை சமைச்சிக்கலாம்ல. நீ என்ன எங்கள் அம்மா சொல்ல சொல்ல எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற? உன்னை எங்கள் அம்மா என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? நீ இருக்கிறப்ப பேசுனா அது பரவாயில்ல, நீ இந்த வீட்டில் இல்லை அப்போ கூட உன்னை அந்த பேச்சு பேசி இந்த வீட்டுக்கு நீ வேலை பார்க்க தான் வந்திருக்க அப்படின்னு என்னோட மனைவியாக உன்னை பார்க்காதவங்களுக்கு நீ ஏன் சமைச்சு கொடுக்கணும்? வேண்டாம் மீனா, நான் வந்த உடனே சொல்லணும்னு நினச்சேன். இந்த மனோஜுக்கு ரோகிணி சமைச்சு கொடுக்கட்டும், தேவையான எல்லா வேலையும் பார்க்கட்டும். கிச்சன் வேலையை பார்க்குறேன்னு எல்லா வேலையும் நீ பார்த்துட்ருக்க, நீயும் அங்கே பூ கொடுக்க போகிற, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற, உனக்கும் இந்த வீட்டில் பொறுப்பு இருக்குது. ஆனால் சம்பாதிக்கிற நீ மற்ற மருமக மாதிரி இருந்தாதான் இந்த வீட்டில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீ இந்த வீட்டில் இல்லைன்னா உடனே எல்லாரும் சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை வேற கொண்டு வந்தாங்க, அவங்களும் சரியாக சமைக்கல. ஆனால் அதில் புரிஞ்சுக்கிட்டாங்க உன்னோட அருமை பெருமை என்னன்னு. ஆனால் நீ வந்த உடனே நிற்க கூட உனக்கு நேரம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்க கூட விடாமல் இவ்வளோ வேலையை சொல்கிறாங்க, நீயும் செய்கிறேன்னு சொல்கிற. வேண்டாம் மீனா, உன் மதிப்பு தெரியாதவங்களுக்கு நீ வேலை செஞ்சு கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நான் கிளம்பும்போது கூட மீனாவை கூப்பிட்டு வராதன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீ எதுக்கு வேலை செய்யணும்? முடிஞ்சா ரோகிணி செய்யட்டும், இல்லையா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் நீ செய்கிற சமையலை தவிர்த்து வேற யாருக்கும் எந்த வேலையும் நீ செஞ்சு கொடுக்கக்கூடாது. அதுவும் எங்கள் அம்மா சொன்னால் நீ எதுவும் செய்யவே கூடாது. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மீனா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னால் உங்கள் அம்மாவும் மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்ம 2 பேரும் இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்றோம், நீ மற்றவங்களுக்கெல்லாம் சமைக்க வேண்டாம், இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கேருந்து அனுப்ப, இங்கே விஜயாவும், என்ன நீ மீனா வந்த உடனே இப்படி என்னை அவமானப்படுத்தி பேசுகிற? என்ன மீனா, இங்கே முத்து வேணும்னே இப்படி பேசுகிறானா, இல்லை நீ சொல்லி கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, அத்தை வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது, உங்களுக்கு அது நல்லா தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு சீக்கிரமாக உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது ஒரு பொறுப்பான வேலையாக நான் செஞ்சிட்ருக்கேன். இதில் உங்கள் பையன் சொல்லி தான் நான் செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. இப்போ கூட நான் எல்லா வேலையும் செய்ய தயாராக தான் இருக்கேன்னு சொல்ல, அண்ணாமலையும், வேண்டாமா, முத்து தான் சொல்கிறான்ல, அவன் பேச்சை தான் நீ கேட்கணும். ஏன்னா 2 நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்துருக்குறீங்க, வெளியில் போய் சந்தோஷமாக சாப்பிடுங்க, பேசி நீங்கள் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஓரளவு நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சிடணும். இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும். விஜயா சொல்கிறான்னு எல்லா வீட்டு வேலையும் நீ பார்க்குறதுனால ரோகிணி ஸ்ருதின்னு அவங்க எல்லாரும் ஒன்றை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது தப்பு. இப்போ நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிற, அதனால் உனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு போதுமானதுன்னு நினைக்கிற. ஆனால் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் செய்யும்போது உன்னால் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. இனி நீ முத்து பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே இங்கே மீனாவும், சரிங்க, நம்ம வெளியில் போகணுன்னு சொன்னீங்கல்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கே விஜயா பேச்சை கேட்காம அங்கே வெளியில் கிளம்பி போக, இங்கே விஜயாவுக்கு கோவம் வருது. ஏதோ இந்த மீனா வந்துட்டா எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பா, இனி சமையலுக்கு பிரச்சனை இருக்காது, சரியான நேரத்தில் சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சா இந்த முத்து என்ன, மீனா சமைக்க மாட்டா, அவங்களுக்கு தேவையானதை சமைச்சிக்கோங்க, மீனா எனக்கும் என் அப்பாவுக்கும் தான் சமைச்சு கொடுப்பான்லாம் சொல்லிட்டு போனால் கொஞ்சம் கூட இந்த முத்து மதிக்காத மாதிரியே மீனாவும் என்னை மதிக்க மாட்டாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெளியில் போயிருக்க முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க உடனே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி கேட்குறாங்க. உடனே முத்துவும், ஆமாம், என் மனைவி தான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்வாங்க. ஆமாம் சார், என்ன ஃபங்க்ஷன்னு கேட்க, கல்யாணம் தான்,
ஆனால் 4-5 நாள் இந்த கல்யாணத்தை நாங்கள் வேறு வேறு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க விதவிதமான டெக்கரேஷனை செஞ்சு கொடுக்கணும். இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் தர தயாராக இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே உங்களுடைய மனைவி டெக்கரேஷன் செஞ்சுருக்கிறதா சொன்னாங்க. என் பையனுக்கு அந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சதுனால உங்களையே அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து சந்தோஷப்படுறாரு. பாத்தியா மீனா, நீ திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு வீட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னு என் அம்மா முன்னாடி அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு நிற்கிறியே, அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இது எவ்வளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் தெரியுமா? ஒரு நாள் ஃபங்க்ஷன் இல்லை, ஒரு வாரம் ஃபங்க்ஷன். இப்படி கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் நீ சந்தோஷமாக உன் வேலையை பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது எங்கள் அம்மா பிரச்சனை செஞ்சாங்கன்னா உனக்காக நான் பேச இருக்கேன்ல, யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மீனா. நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நின்று காட்டணும். நீ சம்பாதிக்கிறத பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும் மீனா. அப்படி நீ நல்லபடியாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள், நான் செஞ்சது தப்பு தானே, என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, என் அம்மா முன்னாடி உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், உன்னை மன்னிக்காமையே அப்படி பேசினேன். நீ என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் மீனா. நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. வெளியில் மீனாவுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் முத்து வாங்கி கொடுக்குறாரு. மீனாவும் கண் கலங்கி அழுதுகிட்டே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, என்னை விட்டு கொடுக்காம என்னை நல்லா கவனிச்சிக்கிறீங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறத மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே மாறிடுறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து மன்னிப்பும் கேட்குறவர் தான். அந்த அருணை விட நீங்கள் தான் ரொம்ப நல்லவருன்னு எனக்கு தெரியும். எப்படியோ சீதா வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. இனி உங்கள் பேச்சை மட்டும்தாங்க நான் கேட்பேன் அப்படின்னு வெளியில் போன மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு பேசி அவங்க இருக்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா கிடைச்ச அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும் மீனா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே மீனா மறுபடியும் வந்ததால் ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணியும், மீனா வந்துட்டிங்களா, முத்து உங்களை மன்னிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரான்னு கேட்க, அதுக்குடனே முத்துவும், ஆமாம் மீனா அப்படி என்ன மன்னிக்க முடியாத அளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டா, உங்களை விடவா பார்லலமா தப்பு பண்ணிட்டா, உங்களையே மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே என் பாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போனா போதுன்னு. மீனா என்னவோ பொய் சொல்லிட்டா, அதுவும் தன்னுடைய தங்கச்சிக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தானே. ஆனால் நீங்கள் இல்லாத அப்பாவை மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்துறீங்க. என் அம்மா அதனால தானே இப்போயும் உங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல. அதனால் எங்களுக்கு இடையில பிரச்சனையே கிடையாது, போய் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி மீனா நீங்கள் தான் வந்துட்டீங்களே, என்ன சமைச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே முத்து பார்க்குறாரு, எங்கள் அம்மா தான் இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறவங்களும் இந்த மீனா தான் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சா எப்படின்னு உடனே ரவி, ஸ்ருதி, இங்கே மனோஜ், ரோகிணின்னு எல்லாரையும் கூப்பிட்டு தெளிவாக சொல்கிறாரு. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இனி மீனா இந்த வீட்டில் சமைச்சு தருவான்னு யாரும் எதிர்பார்த்துட்டும் இருக்காதீங்க. ரோகிணி, உங்களுக்கு முடிஞ்சால் சமைங்க, இல்லை இன்றைக்கி மாதிரி வெளியில் சாப்பிட்டுக்கோங்க. ரவி, நீ நல்லா சமைப்ப, பலகுரலுக்கு வேணுன்றதை நீயே சமைச்சு கொடுத்துரு. ஏன்னா மீனாக்கு 7 நாள் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. நிற்க கூட நேரம் இருக்காது, எப்படி வீட்டு வேலையை பார்க்க முடியும்? அவங்க வேலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனா நிறைய சம்பாதிக்க முடியும், மீனா சந்தோஷமாக இருக்கவும் முடியும். எனக்கு மீனாவோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஸ்ருதியும், ரொம்ப நல்லது முத்து, நீங்கள் மீனாவை கூப்பிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அதுவே போதும். அது என்ன, சாப்பாடுக்கெலாம் பெருசாக நான் எதையும் யோசிக்க மாட்டேன். எனக்கு ரவி இருக்கான் சமைச்சு கொடுக்க. ரவி, நீ எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு தந்துடுவல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கா அப்படின்னு விஜயா கவனிச்சுட்டு, அந்த டெக்கரேஷன் ஆர்டரை, அதுவும் 7 நாள் டெக்கரேஷன் ஆர்டரை எப்படி செஞ்சு முடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்க, முத்து மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே மீனாவை கூட்டிகிட்டு போய் வாங்கி தராரு. என்னென்ன டெக்கரேஷன் ஆர்டருக்கு எவ்வளோ செலவாகும், என்ன டிசைனில் அது டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும்னு மீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து அவங்க திட்டம் போட்டு அழகாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை மட்டும் செஞ்சுட்டோன்னா அங்கே வர எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. நம்ம டெக்கரேஷனை பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சா ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்மளையே டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் நமக்கு கொடுப்பாங்கல்ல அப்படின்னு 2 பேரும் பேசி நல்லா இந்த வேலையை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையான ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே விஜயா கவனிக்கிறாங்க. இனி மீனா வீட்டு வேலையை செய்ய மாட்டா போல, ஏன்னா முத்து வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டான்,
வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். வெளியிலேருந்து சமைக்க யாரையாவது கூப்பிட்டு வந்தால் கூட அவங்களும் சரியாக சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கணும், நிறைய வருமானம் வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு வீட்டு வேலையெல்லாம் விஜயாவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரையும் எதிர்பார்க்காம கஷ்டப்பட்டு இங்கே விஜயா வீட்டு வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சமைச்சிக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் செய்கிறாங்க. மீனா முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் தேவையானதை சமைச்சல் வச்சுட்டு அங்கே முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. இப்படி 7 நாள் டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவும் முத்துவும் சேர்ந்து நல்லா திட்டம் போட்டு நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான லாபம் கிடைக்குது. மீனா முதல்ல இவ்வளோ பெரிய வருமானம் வந்ததெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வரணுங்க அப்படின்னு யோசனை பண்ண மீனாவுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை 7 நாளைக்கு உள்ள டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் தானே செஞ்சீங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கும் நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்யணும், என் பொண்ணோட இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும் மீனா அப்படின்னு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரும் மீனாவுக்கு தேடி வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்து சந்தோஷப்படுறாரு. உடனே மீனா, பார்த்தீங்களா எவ்வளோ பணம் கிடச்சிருக்குன்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. நான் செஞ்ச தப்பை மன்னிச்சு மனசு மாறி என்னை கூட்டிகிட்டு வந்த அப்போவே எனக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் என் கூட இருந்தால் தாங்க எனக்கு நல்லது நடக்கும். என்னை விட்டு மட்டும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்காதீங்க. என்னாலையும் அப்படி தனியாக இருக்க முடியாது, என்னை பிரிஞ்சு உங்களாலையும் வாழ முடியாது. இதே நம்ம ஒன்று சேர்ந்து இங்கே பாருங்கள், ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடித்தோம், இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு, மற்றவங்களுக்காக நாம் ஏங்க பிரியணும் அப்படின்னு சொல்லி பேச, மீனா இத்தனை நாள் நம்ம இந்த வெளியிலேயே ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். இனி அப்படி இருக்கக்கூடாது மீனா. மாடியில் ரூம் கட்டுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாடியில் ரூம் கட்டி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் இனி அப்படிலாம் இல்லை. இது என்னுடைய வீடு அப்படின்னு எங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. இந்த வீட்டில் மருமகளாக நீ இருக்கக்கூடாதுன்னு உன்னை நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு வீடு வேணும். நாம் 2 பேரும் அப்பான்னு எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம்ல. நமக்குன்னு வீடு இருந்தால் யாரும் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல மீனா. சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கும் தரணும்லாம் தேவையில்லை. நாம் சேர்த்து வச்சுட்டு வீட்டு செலவுக்குன்னு பணத்தை கொடுத்துட்டு நமக்காக முதல்ல ஒரு வீடு கட்டணும். அதுவும் உனக்காக அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். மாடியில் ரூம் கட்ட வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, வீடு தேடி நிறைய பேர் டெக்கரேஷன் ஆர்டருக்காக மீனாவை தேடி வரதை விஜயா கவனிச்சுட்டு, என்ன இந்த மீனா அவ்வளோ நல்லாவா டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறா, ஏதோ 7 நாள் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போகிறான்னாங்க, அதுலேயே பெரிய லாபம் கிடச்சிச்சின்னு மீனாவும் முத்தும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ வீடு தேடி நிறைய பேர் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வராங்கன்னா அப்போ மீனாக்கு அவ்வளோ திறமை இருக்கா, அவ்வளோ பெரிய புத்திசாலியா, நான் தான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன்னா என்ன? பரவாயில்ல, இனி மீனா வீட்டு வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, அவள் வேலையை பார்த்து முன்னேறட்டும் அப்படின்னு மீனா நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மீனாவை இனி எதிர்த்து பேசி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்க முடியாது. மீனாவை நம்ம வீட்டு வேலையை செய்ய வச்சா முத்து சும்மா இருக்க மாட்டான். அவங்க 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிட்டோன்னு இங்கே விஜயா பொறுமையாக அமைதியாக இருந்துடுறாங்க. மீனாவும் முத்துவும் கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அதன் மூலமாக நிறைய வருமானமும் வருது. இங்கே மீனாவுக்காக முத்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அண்ணாமலை அப்பா நம்ம கூட அந்த வீட்டுக்கு வரலனா என்ன செய்கிறது? கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் போல். இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு மீனா சொல்கிறா. ஆனால் மீனாவுக்காக ஒரு வீடு இருக்கணும், அப்போ தான் அது மீனாவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன முடிவெடுக்குன்னு சரியாக தெரியல. மீனா முயற்சி செய்ய போய் தானே இவ்வளோ வருமானம் வருது, என்னால் பெருசாக எந்த வருமானமும் வரலையே அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம மீனாவுக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவுக்காக நல்லா உதவி செஞ்சு 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. இங்கே மனோஜ் ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இது சாதாரண டெக்கரேஷன் ஆர்டர், இதுக்கு மீனா முத்து 2 பேரையும் தேடி இத்தனை பேர் வராங்க, அவ்வளோ வருமானம் வருமா அப்படின்னு கேட்க, நீ தான் சாதாரண டெக்கரேஷன் ஆர்டர்னு சொல்கிற. சொல்லப்போனால் இப்போ எல்லாரும் மீனா எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோ பணத்தையும் கொடுத்துட்டு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டு போகிறாங்க. உனக்கு என்ன தெரியும், ஏதோ கடையோட ஓனராக இருக்குன்னு சொல்கிற. எனக்குன்னு பணம் கேட்டால் கூட அந்த கடையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியாத நிலமை. ஏன்னா உங்கள் அப்பா தானே கணக்கெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஆனால் மீனா முத்து அப்படி இல்லை, அவங்க ஒத்துமையாக இருந்து சம்பாதிக்கிறாங்க. நீ என்னைக்கும் புரிஞ்சிக்க மாட்டல்ல, சந்தேகப்பட தானே செய்வ. ஆனால் மீனாவை முத்து விட்டு கொடுக்கல. மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு உங்கள் அம்மாவை வீட்டு வேலை செய்ய வச்சுட்டு மீனாவை தலை நிமிர வச்சிருக்காரு முத்து.
அந்த மாதிரிலாம் நீ என்னைக்கும் செய்ய மாட்ட. நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? போய் வேற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு இங்க மீனாவும் முத்துவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. முத்து மீனா மாதிரியே நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனா இந்த மனோஜால என்னைக்கும் நடக்க மாட்டேங்குது. எப்படிதான் முத்துக்கு மட்டும் மீனாவுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னு தெரியல. இங்க மனோஜ் மாதிரி சரியா முத்து படிக்கல. ஆனா தான் மனைவியை அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு முத்து மீனாவை பார்த்து ரோகிணி பொறாமப்படுறாங்க. அதே மாதிரி முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து நல்ல வருமானம் பார்க்கறதுனால விஜயா மீனாவை விட்டு கொடுக்காம மீனா கிட்ட சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா மீனா, இந்த வீட்டுக்கு வந்த நீ இங்கே சமைக்க தான் தெரியும், மற்றபடி எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு உன்னை திட்டியிருக்கேன், அவமானப்படுத்தி ஏளனமாக பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக நீ சாதிச்சு காட்டியிருக்க. சொல்லப்போனால் அதுவும் இந்த முத்துவால் நீ தலை நிமிர்ந்து நிற்கிறமா, எனக்கு பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் பற்றி நீ யோசிக்காத, வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜயாவும் மனசு மாறினதால மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்குன்னு வீடு வாங்கிட்டு தனியாக போய் சந்தோஷமாக இருக்கிறத விட குடும்பமாக ஒத்துமையாக எல்லாரும் இங்கேயே இருக்கலாங்க. நமக்குன்னு மாடியில் ரூம் கட்டலாம், அது போதும். மற்றபடி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக செலவு செய்வோம். மீதி இருந்தால் மாமாவுக்கு அது பயன்படும், வீண் செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்காக இங்கே புது காரெல்லாம் இங்கே மீனா வாங்கி கொடுக்க, மீனா தன்னுடைய குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கா. எவ்வளோ சம்பாதிச்சாலும் இங்கே தனி கொடுத்தனும் போக வேண்டாம், இதே வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு மீனா சொல்கிறாளே அப்படின்னு மீனாவை பார்த்து ரொம்பவே பெருமையாக யோசிக்கிறாரு முத்து. மீனா அந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்ததால் இப்போ நானும் நல்ல வருமானம் பார்த்துட்ருக்கேன். மீனா எனக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. இப்படிப்பட்ட மீனாவை பிரியணும்னு நினச்சது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு தன்னுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டு மீனா கூட முத்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறாரு. மீனாவும் முத்துவும் ஒத்துமையாக வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு மீனாவோட அம்மா சந்திராவும் அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.